ஹாய், மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மட்டன் குழம்பு வந்து செஞ்சுட்டு அதிலிருந்து குழம்பு தனியாகவும் மட்டன் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்துகிட்டு பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து அதெல்லாம் பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் இப்போ வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கினதுக்கு அப்புறமா புதினா இலை வந்து சேர்த்துக்கலாங்க. மல்லி வந்து மட்டனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த புதினா இலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா சிக்கன் மசாலா வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறாங்க. அது சேர்த்துட்டு மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கினாங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் தீயாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம குழம்பு வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து மட்டன் ஃப்ரை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம மட்டனை தனியாக பிரித்து தான் செய்வோம், குழம்பு தனியாகவும் மட்டன் தனியாகவும் அப்படி செய்கிறது தான் இது மட்டன் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள்.